தெய்வ கட்டம்மா சாதாரணது கிடையாது. இந்த தெய்வ கட்டுன்றது நம்ம குருவங்க முன்னேறங்கள்லேருந்து நம்ம தாத்தா அப்பா காலத்துலேருந்து நம்ம 5 தலைமுறையாக நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம்மா. இது அன்னைக்கு சம்மக்கா சாரக்கா மேடாரம்னு சொல்லுவாங்க. அந்த சம்மக்கா தெய்வத்தை வணங்கி நம்ம செய்யறது. அந்த கட்டணத்தை வச்சு பார்த்துட்டேன்னு அந்த கட்டில் இருக்கிற சில பேர் வருவாங்க. ஆரோக்கிய சமஸ்யை இருக்கிறவங்க கூட அந்த கட்டு வச்சேசி அந்த கட்டிலேருந்து மந்திரங்களை வர வச்சேசி தெய்வத்தை கட்டு செய்வோம். ஜி தேவத்தை கொண்ட தேவத்தை ஜி ஜக்கமத்தில் அம்மா தேவதா இதில் மை போட்டாச்சு. அஞ்சனம் போட்டு மை பார்த்துட்டு இது மாதிரி பிரச்சனை பார்ப்போம்மா. அப்படி இந்த மை பயன்படுத்துறதுனால எப்படி ஒருத்தவங்களை வசியப்படுத்திட முடியும்? இது வசியம் பண்ணிக்க முடியுமானா அந்த மை வச்சாலே தலையில் அவங்க பூசினால கொஞ்சம் தலையில் பூசுவாங்க. அந்த சைடில் என்னென்ன செய்யணும் இதில் சில பேர் வைக்கும்போது என்னென்னா அவங்க நினைக்க வர்ற மாதிரி. இந்த மைன்றது தொழில் பிரச்சனை, தொழில் வசியம். தொழில் நல்லா இருக்கும். சில பேருங்க நல்லபடியாக தொழில் நல்லா இருப்பாங்க. ஒருத்தர் லவ் பண்ணுறவங்க இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தவங்க கொஞ்ச நாளாக பேச மாட்டாங்க, லவ் நல்லா பண்ண மாட்டாங்க. அது மாதிரி பிரச்சனைಗಳು கூட நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. அந்த மாதிரி ப்ராப்ளங்களும் நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். அது விதமாக இருக்கும்மா. மையன்றது சாதாரண கிடையாது. தொழில் பண்ணுற வசிய மை வேறு இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கிற மை வேறு இருக்கும், செய்ய வேண்டிய விதேசத்தில் நல்லா இருக்கிற மை இருக்கும், ஆரோக்கிய சாந்தி இருக்கும், முன்னால் இருக்கிற ஆரோக்கியம் நல்லா இல்லாமல் இருக்கும். சில பேருங்க இதுக்கு முன்னால் நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நாள் கொஞ்சம் சந்தோஷமாக இல்லாமல் இருப்பாங்க. ஆரோக்கியத்தில் அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கிற மாதிரியும் அதோட வசியம் இருக்குது. நம்ம எல்லா விஷயத்துக்கும் மை கொடுத்துருக்குறோம்மா. ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சகாதேவ ராஜு சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ மாந்திரிகம் வசியம் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது சார் நிறைய விதமான வசியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கணவன் மனைவி வசியம் இருக்கு, தொழில் வசியம் இருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு வசியமும் இன்னொரு வசியத்துல இருந்து எந்த அளவு வேறுபடுத்து சார்? நம்ம வெத்தலை மை போட்டு பார்த்துட்டு குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, தொழில் பிரச்சனை, மன நிம்மதி. சில பேருங்க கணவன் மனைவின்றது லவ் ப்ராப்ளத்துக்கு கரெக்டாக இருக்கம்மா. காதலிச்சுடுவாங்க, லவ் பண்ணுவாங்க, ரொம்ப வருஷமாக 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் காதலிப்பாங்க. அப்புறம் திடீர்னு லேடிஸ்க்குன்றது ஜென்ஸு யார் காதலிப்பாங்க, அவங்க 2 பேருக்குள்ளே யாருக்காவது ஒரு மனசு வரதை அவங்க ஒருத்தர் லவ் பண்ணுறவங்க இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தவங்க கொஞ்ச நாளாக பேச மாட்டாங்க, லவ் நல்லா பண்ண மாட்டாங்க, ஃபோன் பண்ணால் ஃபோன் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஜென்ஸ் இருந்தாலும் லேடிஸ் இருந்தாலும் அவங்க காதலிச்சா கூட அவங்க ஒரு வாட்டி பண்ணுவாங்க, ஒரு வாட்டி பண்ண மாட்டாங்க. ஒருத்தருக்கு 2 பேர் இருக்காது, பேச்சுவார்த்தை இருக்காது. இதுக்கு முன்னால் இருக்கிற ஒரு மன திருப்தி, இதுக்கு முன்னால் இருக்கிற ஒரு சந்தோஷம், இதுக்கு முன்னால் இருக்கிற பாசம்ன்றது அவங்களுக்கு இருக்காது. அது மாதிரி பிரச்சனைகள் கூட நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. அந்த மாதிரி ப்ராப்ளங்களும் நம்ம கிளியர் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா இந்த வசியமை, இந்த எலுமிச்சம்பழம், அதெல்லாம் ஆடியன்ஸ்க்கு காமிச்சு எப்படி இது யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். ஜி தேவதா கொண்ட தேவதா ஜி ஜக்கமத்தில் அம்மா தேவதா வன தேவதா வனக்கல லக்ஷ்மி தேவி அம்மா சம்மக்க சாரக்கத்த தேவி ஜெகன மாதா ஜெகனதேவி ஜங்கர சக்தி ஓம் காளியே சக்தி நமஹ ஓம் சக்தி தேவி சக்தி ஆயின ரூபம். இது என்னது வெத்தலை மையம்மா. வெத்தலை மை போட்டாச்சு, அஞ்சனம் போட்டு மை பார்த்துட்டு இது மாதிரி பிரச்சனை பார்ப்போம்மா. இந்த மைன்றது தொழில் பிரச்சனை, தொழில் வசியம். தொழில் நல்லா இருக்கும். சில பேருங்க நல்லபடியாக தொழில் நல்லா இருப்பாங்க, ஓன்னு இருப்பாங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி நல்லா சந்தோஷமாக நல்லா வெற்றிகரமாக இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சிட்டு நல்லா இருக்க மாட்டாங்க. தொழில் வெற்றிகரம் இருக்காது. தொழில் நல்லா இருக்கிற மாதிரி வசியம் பண்ணுறது தொழில் வசியம் சொல்லுவாங்க. தொழிலுக்காக கணவன் மனைவி பிரச்சனை. இதுக்கு முன்னால் இருக்கிற கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு அநேதி வீட்டு அவர் சொல்கிற பேச்சு சில பேருங்க கேட்பாங்க, மற்றவங்க பேச்சுக்கு சொல்லுவாங்க இல்லையாம்மா. அது மாதிரி பேச்சு இருக்கிறவங்க கூட அது நல்லா இல்லாமல் இருப்பாங்க, சந்தோஷம் இருக்காது. புருஷனும் பொண்டாட்டி பேச்சு நல்லா இதுக்கு முன்னால் கேட்பாங்க, இதுக்கு முன்னால் கேட்குறது கிடையாது. 2 பேர் ஒற்றுமை இருக்காது. அது மாதிரி அவங்களுக்கு கூட நம்ம எல்லாமே மை போட்டு அந்த மாதிரி பிரச்சனைகளும் நம்ம பார்ப்போம். ஓகே சார். இப்போ இந்த மைங்கிறது, இந்த மையில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது சார்? அதில் இருக்கக்கூடிய அந்த மூலிகை பொருட்கள்லாம் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாம்மா. இது மூலிகைகள்னா நம்ம இது சாதாரணது கிடையாது. காட்டுக்குள்ளே வனமூலிகைங்க சொல்லுவாங்க. வனமூலிகைங்கள்னா பத்ராச்சலம், அந்த தெலுங்கானா கிட்ட இருக்குது பத்ராச்சலம், மேடாரம், சம்மக்க சாரக்க காட்டு தேவதானே மேடாரம் இந்த ஊருக்குள்ளே இருக்கும். இந்த சைடு கிராமமனே அது ஒரு காட்டுக்குள்ளே, அந்த காட்டு பிரதேசத்தில் உட்காந்துட்டு பார்க்குறது.
அந்த காட்டுக்குள்ளேருந்து வனமூலிகை பிரித்து அதுக்கு என்னென்ன நேரம்னா விடுங்கால நைட்டில் அமாவாசை பௌர்ணமி அந்தந்த நாள் கொண்டு வந்துட்டு அந்தந்த நாளில் அமாவாசை பௌர்ணமி அந்த நாளில் கொண்டு வந்து அதுக்கு பௌர்ணமி புண்ணமி சொல்லுவாங்க இல்லையா, புண்ணமி பௌர்ணமி சொல்லுவாங்க இல்லையா, நாத்திக்காலம் అనేది இப்போ இருந்து கிடையாது, காலத்திலேருந்து இருக்குது. 5 தலைமுறையிலேருந்து அது அப்போத்துலேருந்து இருக்குது. அந்த முன்னோர்கள்லேருந்து சொல்லுவாங்க, அந்தந்த காலத்திலேருந்து வர்றது. அந்த மாதிரி மைகளை கொண்டு வந்து மை போட்டு பார்க்குறது. ஓகே சார். இப்போ எதனா ஒரு பிரச்சனைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மை வந்து பயன்படுத்த தொடங்குறோம் அப்படின்னா, அது எவ்வளோ நாளில் பலிக்க தொடங்கும் சார்? அந்த மைன்றதை பார்த்தா அமாவாசை பௌர்ணமி அவங்க நம்மக்கிட்ட வந்தால் அமாவாசை நாளும் ஒரு 20 நாளும் 11 நாளும் 9 நாளும் இருக்கும். அவங்கவுங்க பிரச்சனை 10. இப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே மாதிரி மை தான் தருவீங்களா, இல்லை அது வித்தியாசப்படுமா வேறுபடுமா சார்? அதை பற்றி சொல்லுங்கள். அது விதமாக இருக்கும்மா. மையன்றது சாதாரண கிடையாது. தொழில் பண்ணுற வசிய மை வேறு இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கிற மை வேறு இருக்கும், செய்ய வேண்டிய விதேசத்தில் நல்லா இருக்கிறது மை இருக்கும், ஆரோக்கிய சாந்தி இருக்கு முன்னால் இருக்கிற ஆரோக்கியம் நல்லா இல்லாமல் இருக்கும். சில பேருங்க இதுக்கு முன்னால் நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நாள் கொஞ்சம் சந்தோஷமாக இல்லாமல் இருப்பாங்க. ஆரோக்கியத்தில் அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கிற மாதிரியும் அதோட வசியம் இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்களுக்குலாம் இந்த மாதிரி வசியமை கொடுத்துட்ருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சரி பண்ணிகிட்ருக்கீங்க சார்? நம்ம எல்லா விஷயத்துக்கும் மை கொடுத்துருக்குறோம்மா. நம்ம எல்லா மை అనేది தொழில் வசியத்தை கொடுத்துருக்குறோம், கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு கொடுத்துருக்குறோம். ஆனால் நம்மக்கிட்ட வந்தவங்க கூட நிறையா பேர் சில பேருங்க வந்து நம்மக்கிட்ட வருவாங்க. சில பேருங்க வந்து நம்ம காமாட்சி அம்மா கோயிலாண்டதான், மாங்காடு காமாட்சி அம்மா கோயிலாண்டதான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. மாங்காடு காமாட்சி அம்மா கோயிலேருந்து நம்ம 3-4 வருஷத்துலேருந்து நம்ம அங்கே தான் இருந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கோயிலாண்ட அந்த காமாட்சி அம்மா வணங்கி இல்லை தொழில் பிரச்சனை அதே மாதிரி அவங்களுக்கு தொழில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வெற்றிகரமாக இருக்கிற மாதிரி அது மாதிரி பிரச்சனைகளுக்கும் நம்ம தீர்த்து இருக்கிறோம். நம்மக்கிட்ட வந்தவங்களும் அது மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கிறோம். அப்புறமா வந்து நம்ம இந்த கணவன் மனைவி பிரச்சனை, இதுக்கு முன்னால் நல்லா இருப்பாங்க, கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது, புருஷன் பொண்டாட்டி கேட்குற மாதிரி, பொண்டாட்டி பேச்சு புருஷன் கேட்குற மாதிரி. இதில் எதனா சைடு எஃபெக்ட் வந்து வருமா சார்? அந்த மாதிரி ஒரு மை பயன்படுத்தி நம்ம ஒருத்தவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது அதனால் எதனா சைடு எஃபெக்ட் வருமா? சைடு எஃபெக்ட் ஒன்றும் கிடையாதம்மா. இது வந்து பெண்ணிடங்களெல்லாம் கிடையாது. இது வந்து அது பண்ணி கொடுக்கறதும் இதை மாதிரி தான் நம்ம இல்லை சார். இப்போ இந்த மை அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு நெத்திலையோ இல்லை உச்சந்தலையிலோ நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். ஆமாம். அப்படி இந்த மை பயன்படுத்துறதுனால எப்படி வந்து ஒருத்தவங்களை வசியப்படுத்திட முடியும் சார்? இது வசியம் பண்ணிக்க முடியுமானா, அந்த மை வச்சால் தலையில் அவங்க பூசினால கொஞ்சம் தலையில் பூசுவாங்க. அந்த சைடில் என்னென்ன செய்யணும், இதில் சில பேர் வைக்கும்போது என்னென்னா அவங்க நினைக்க வர்ற மாதிரி வசியம் பயன்படுத்தி வர்ற மாதிரி பண்ணுறோம். அதான் சார். இப்போ ஒரு ரொம்ப நாள் வந்துட்டு கூட இருந்தவங்க அவங்களே பிரிஞ்சு போகும்பொழுது, அவங்களே எனக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லும்பொழுது, கொஞ்சமாக ஒரு மையை நம்ம யூஸ் பண்ணுறதுனால மட்டும் எப்படி ஒருத்தவங்க நம்ம கூட இருப்பாங்கன்னு நம்ப முடியும்? அதை பற்றி சொல்லுங்கள். அதை நம்ப முடியுமானா அதுக்காகன்னு கிடையாதம்மா. அதை மையன்னு இது பண்ணிவிட்டு அந்த மை பார்க்கும்போது அவங்க பேரில் பார்ப்போம். அவங்களோட பேர் ஃபோட்டோ பேர், அவங்களோட பேரும் நேரம் கடியை அவங்க பிறந்த டைமும் டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாம் நம்மளுக்கு பார்த்துட்டு என்னென்ன நடக்குது, இதுக்கு முன்னால் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி நடக்குது, அவங்க சொல்கிறத வச்சு நம்ம சொல்லி அது எது நடக்கும். அவங்களுக்கு சில பூஜைகள் இருக்கும், அவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி பூஜை பண்ணி அவங்க நல்லா இருக்கிற மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கிற மாதிரி அவங்க நம்மக்கிட்ட நேரில் வந்தாலும் இல்லை தூரத்தில் சில பேருங்க தூரத்தில் இருப்பாங்க, மக்கள் தூரத்துலேருந்து வர முடியாது, ஃபோனு மூலிமா பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி நம்ம வசியமே பண்ணுறோம் அப்படின்னா கூட எல்லாருக்குமே பண்ண முடியாது. அவங்களோட ஜாதகத்தில் அவங்களோட காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் அனுமதி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா? அது உண்மையா? அது உண்மைதாம்மா. அந்த காலகட்டங்கள் అనేది அது சாதாரணது கிடையாது, அது மிக சிறப்பானது தான். ஆனால் அதை வச்சுட்டு பார்த்துட்டு அந்த காலகட்டங்கள் அவங்களோட பேர் வச்சு தான் பண்ணுறது. மையன்றது அவங்க அது பண்ணாத கரெக்டாக இருக்கிற மாதிரி செய்கிறது. அப்படின்னா அந்த காலகட்டம் வந்து எப்படி இருக்கணும் சார்? அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு பண்ணலான்னு முடிவெடுப்பீங்க, எப்படி இருந்துச்சுன்னா ஓகே உங்களுக்கு பண்ண வேண்டாம்னு முடிவெடுப்பீங்க? அது பண்ண வேண்டியது என்ன, அந்த காலகட்டங்களை போட்டேசி அஞ்சனம் போட்டு அந்த காலகட்டங்கள் அஞ்சனம் போட்டு மை போட்டேசி என்ன நடக்கும், எப்படி வைக்கலாம், இவங்களுக்கு விஷ்ணு பார்வதி இது வரும், ராகு கேத்து அது சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாம் வச்சேசி பார்த்துட்டு அது பண்ணுறது.
இப்போ இது தவிர்த்து இந்த பில்லி சூனியம் இருக்குன்னு சொல்றது, இந்த ஏவல் இருக்குன்னு சொல்றது, அதெல்லாம் கூட நீங்க ரிமூவ் பண்றீங்களா? பண்ணுறோம்மா. கண்டிப்பா. அது மாதிரி பிரச்சனைகள் கூட ம். நம்மக்கிட்ட சில பேர் வந்திருக்காங்க. அவங்க என்னென்னா, இந்த செய்வினை ப்ராப்ளம் அது எப்படின்னா, சாதாரணது கிடையாது. ம். சில பேருங்க இது நினைப்பாங்க, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி. பிடிக்காதவங்க. இதுக்கு முன்னால நல்லா எத்தனையோ கோயிலுக்கு ஆரோக்கியம் நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. நல்லா இருக்கிற ஆளுங்க. எங்கே போனாலும் ஏதோ உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா எல்லாம் ஸ்கேனுங்க அது இது எல்லாமே ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுப்பாங்க. எடுத்தாலும் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ம். எது பார்த்தாலும் அங்கே பார்த்துக்கங்க, கோயிலுக்கு போவாங்க, எல்லா இடத்துல போய் செய்வாங்க. பண்ணாலும் அது இருக்கிற மாதிரி தெரியாது. ம். அது ம். என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அது எதுக்குடா இப்படி நடக்குது? நம்ம என்னென்ன செய்கிறோம்ன்றது தெரியாம பார்ப்பாங்க. அத பார்த்துட்டுன்னு சரி வருவாங்க. வந்துட்டு இது என்னடா நடக்குது? அவங்க சில பேருங்க வந்து பார்த்துட்டா, அவங்களுக்கு அன்னைக்கு சில பேருக்கு செய்யறது. நல்லா இருக்கக்கூடாது, ஒற்றுமை இருக்கக்கூடாது. அவங்களுக்கு செய்வினைன்றது அது வைப்பாங்க. அந்த செய்வினை అనేది రక్తకోళి, అమావాస్య, పౌర్ణమి అనికి செய்வன మంత్రங்களை வச்சேசி, அகோரி காலோட படிச்சேசி, சுடுகாட்டில மந்திரங்கள படிச்சேசி, சில பேருக்கு சுடுகாடு எல்லாம் உட்காந்து சில பேர் செய்வாங்க. அத செஞ்சுட்டோனே தலை, கோழி தலை, ரத்தம் இது எல்லாம் எடுத்துட்டு 3 ரோட்ல போடுவாங்க. அந்த ஆகாரங்கள் அது காத்து வழியா வருமாம்மா. அது வந்துட்டு அவங்க உடம்புக்குள்ள பட்டுட்டு, அது எல்லாமே அவங்களுக்கு இருக்கிற நோயெல்லாம் உடம்பு நல்லா இருக்காது. உடம்பு இதுக்கு முன்னால இருக்கிற உடம்பு சுறுசுறுப்பு இருக்காது. மந்தமா இருக்கும். இதுக்கு முன்னால இருக்கிற ஒரு சுறுசுறுப்பு வேதனை இருக்காது. படபடப்பு மாதிரி இருக்கும். அவங்க எது பண்ணாலும் கூட நிம்மதி இருக்காது. ம். தொழில்ல சந்தோஷம் இருக்காது. ம். குடும்பத்தில எது பண்ணா கெட்ட கெட்ட கனவு வரும். புரியுதாம்மா? ஆ இந்த மாதிரிலாம் இருக்கிறத நீங்க எப்படி சார் அதெல்லாம் ரிமூவ் பண்றீங்க? ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு பில்லி, சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்னாலோ, இல்ல அவங்க மேல பேய் இருக்கு அப்படின்னாலோ, நீங்க எப்படி அதெல்லாம் கியூர் பண்றீங்க? அது எப்படி கிளியர் பண்ணுறோம்னா, நம்ப பார்த்துட்டு அஞ்சனம் போட்டு மை போட்டு பார்க்கும்போது, இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? ம். அந்த மை போட்டு பார்த்துக்கும்போது என்னென்ன நடக்குது? மை ம். போட்டு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அவங்க சொல்றத வச்சு இது மாதிரி இருக்கு சுவாமி, நல்லா இருக்க மாட்டாங்க. அது பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை கிளியர் ஆகுற மாதிரி ஏதாவது இருக்குமா? பண்ண முடியுமா? அப்படின்னு சொன்னா, அது எல்லாம் பார்த்துட்டு பண்றது. இப்போ இதெல்லாம் வந்துட்டு எத்தன நாள்ல தீர்வு கிடைக்கும் சார் இதுக்கெல்லாம்? ஒருத்தவங்க தொடர்ந்து இப்போ சொல்றாங்க, ஒரு 5 வருஷமா, 3 வருஷமாலாம் இதனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்றவங்களுக்கு, இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணும்பொழுது எத்தன நாள்ல தீர்வு கிடைக்கும்? அ தி அ ஸ்டார்ட்டிங்ல நம்ம வந்துட்டு ஓகே நம்ம நல்லா ஆகுறோம்னு என்னென்ன மாதிரியான சிம்ப்டம்ஸ்லாம் பார்க்கலாம் சார்? அது என்னது, இதுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகள்ன்றது தொழிலு நல்லா இருக்காது. கரெக்ட்டா ரொம்ப பேரு சந்தோஷம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒற்றுமை இருக்க பணம் சம்பாதிச்சால பணம் தங்காது. ஏதாவது செஞ்சா கூட நல்லதுக்கு போனா கூட கெட்டது திரும்பி வரும். அது மாதிரி அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. அதோட எத்தனோ கோயிலுக்கு போவாங்க, எங்கெங்க பார்ப்பாங்க, அவங்க இவங்க சொல்லுவாங்க. அக்கம் போய் பார்த்தாலும் அது நடக்காது. அது நடந்துக்கிட்டு இருக்காது. அது மாதிரி வந்தவங்க கூட நம்ப பார்த்துட்டு, ஒரு சுவாமியோட பூஜைகள பண்ணி, சில பூஜைகள்லாம் பண்ணி, சில பேருங்களுக்கு அமாவாசை, பௌர்ணமி 9 நாளு. 9 நாளும் நம்மளுக்கு கிளீன் பண்ணி குடுப்போம்மா. ஓகே சார். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, நெறைய பிரச்சனைகளுக்காக உங்ககிட்ட வர்றாங்கன்னு சொல்லி, நீங்க உங்ககிட்ட வந்ததுல, இவ்ளோ பெரிய ஒரு பிரச்சனையோட வந்தாங்க. அவங்கள நாங்க வந்து தீர்வு குடுத்து, இவ்ளோ சீக்கிரம் வந்து நாங்க கியூர் பண்ணி அனுப்பிச்சோங்கிற மாதிரி ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க சார். கண்டிப்பாம்மா. நம்ப என்னது தமிழ்நாட்டுக்குள்ள தான் ஒருத்தர் வந்தாங்க. ஒருத்தர் லேடீஸ் அவங்க சித்தப்பா அவங்க வந்து சில பேருங்கங்கிறது அவங்க இதுக்கு முன்னால காதலிச்ச பொண்ணு கூட காதலிச்சுட்டு, குடும்பத்தில நல்லா இருக்க மாட்டாங்க. சாப்பிடாது, எதுவும் செய்யாது. அவங்களுக்கு அப்பா, அம்மாவோட பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்க அப்பா, அம்மா பேச்சு கேட்டாலும் நல்லா இருக்கிற பொண்ணு கூட இருந்தா கூட வீட்லேருந்து வெளிய வராது. வீட்டுக்குள்ளேயே இருக்கும். வீட்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கும். வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளிய வரணுமா, வராதான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு கூட வந்து நம்ம 9 நாள்ல பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க எங்கேருந்தோ வந்துட்டு, நம்ம எல்லா ஊர்லேருந்து வந்து சேலத்துலேருந்து சேலம் இருக்கு இல்லையாம்மா, சேலத்துலேருந்து வந்து இது மாதிரி பிரச்சனை கூட நான் பண்ணியிருக்கிறேன். பண்ணி சுவாமி எங்கெங்கோ போனோம், எங்கெங்கோ பண்ணோம், எங்க இப்ப தெரியல நம்பளுக்கு. நீங்க வந்திருக்கீங்க உங்க கிட்ட வந்திருக்கிறோம். அந்த தெய்வத்த நம்பி வணங்கி நம்ம செய்றோம் ஐயான்னு சொல்லி, அது மாதிரி பிரச்சனை கூட நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணு இதுக்கு முன்னால வேலைக்கு போன பொண்ணு, படிச்சுக்கிட்டு நல்லா இருக்கிற பொண்ணு, அந்த பையன் காதலிச்சுட்டே இருக்குது. அந்த பொண்ணுகிட்ட காதலிச்சுட்டே இருக்குது. அந்த பையன் தான் வேணும்னு சொன்ன பொண்ணு கூட, இப்ப பிரிஞ்சுக்கிட்டு அந்த பையன்லேருந்து போயிட்டு, நல்லபடியா வேலை பார்த்துக்கிட்டு, அவங்க அப்பா கிட்ட, அவங்க சித்தப்பா கிட்ட, அவங்க குடும்பத்தில ஒற்றுமை இருந்துக்கிட்டு, நல்லா சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அது மாதிரி பிரச்சனை கூட நம்ம கிளியர் பண்ணியிருக்கிறோம். சார் இப்போ இந்த கணவன் மனைவிக்கலாம் கூட இந்த மாதிரி வசியம் மூலமா அவங்கள சேர்த்து வைக்க முடியுங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லையா? ஆமா. அந்த மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட யாருன்னா வந்திருக்கிறாங்களா? அவங்களுக்கு நீங்க பண்ண விஷயங்கள் சொல்லுங்க சார். நம்ம பண்ணியிருக்கிறோமா நம்ம கிட்ட சில பேருங்க நம்ம பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு,
சுவாமி இந்த கணவன் மனைவி பிரச்சனை அவங்க கூட வந்திருக்காங்க, வந்துட்டு அவங்க புருஷன் అనేది புருஷனை பொண்டாட்டி நல்லா இருந்தவங்க கூட மற்றவங்க பேச்சு கேட்குற மாதிரி, மற்றவங்க கிட்ட கொஞ்சம் தப்பான எண்ணங்கள் இருக்கிற மாதிரி, அவங்க நம்மக்கிட்ட இருந்து சேர்ந்துக்கிட்டு நம்மக்கிட்ட நல்லா இருக்கிற மாதிரி, நம்மக்கிட்ட வருவாங்களா வரமாட்டாங்களா நம்ம பேச்சு இருக்கிற மாதிரி, அது மாதிரி அவங்க கூட வந்திருக்காங்க. கணவன் மனைவி அவங்களுக்கு கூட அது மாதிரி பிரச்சனை கூட நம்ம பண்ணியிருக்கோம். ம். கணவன் மனைவி நல்லா இருக்கிற மாதிரி, அவங்க வந்தவங்க கூட வந்துட்டு இத்தனை நாள் ஆகும் சொன்னால் ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி அந்தந்த அவங்க பேரில் வச்சுட்டு 9 நாளுக்குள்ளே அந்த பௌர்ணமி, அமாவாசை அன்னைக்கு பூஜை செஞ்சு சில பூஜைங்களுக்கு கட்டுப்பாடு பண்ணேசி அதெல்லாம் பண்ணும்போது 9 நாளுக்குள்ளே அது மாதிரி பிரச்சனை கூட நம்ம பண்ணியிருக்கிறோம். வந்தவங்க கூட எல்லா கணவன் மனைவி கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சுவாமி, நீங்கள் பண்ணனால நல்லா இருக்குது சுவாமின்னு சொல்கிறாங்க. சார் இப்போ இந்த விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் சார்? இது అనేది దైవ కట్టమ్మ సాధారణత கிடையாது. ம். இந்த தெய்வ கட்டுன்றது நம்ம குருவங்க முன்னேறங்கள்லேருந்து நம்ம தாத்தா அப்பா காலத்துலேருந்து நம்ம 5 தலைமுறையாக நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம்மா. இது అనేది சம்மக்கா சாரக்கா மேடாரம்னு சொல்லுவாங்க. அந்த சம்மக்கா தெய்வத்தை வணங்கி நம்ம செய்யறது. ம். அந்த கட்டணத்தை வச்சு பார்த்துட்டேன்னு அந்த கட்டில் இருக்கிற சில பேருங்க வருவாங்க, ஆరోగ్య సమస్య இருக்கிறவங்க கூட அந்த கட்டு வச்சேசி அந்த கட்டிலேருந்து மந்திரங்கள்லாம் வர வச்சேசி தெய்வத்தை கட்டு செய்வோம். தொழில் பிரச்சனை, தொழில்ன்றது நல்லா இருக்கிற மாதிரி, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, செய்ய வேண்டிய விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி, எங்கே போனாலும் கரெக்டாக இருக்கிற மாதிரி, அது மாதிரி பிரச்சனைகளும் நம்மளுக்கு அந்த கட்டணை பண்ணுறது. அப்புறம் வந்து சில பேரும் காதலிச்சுட்டு இருப்பாங்க, அந்த காதலிச்சுட்டு நல்ல பேர் இருக்கிறவங்க கூட அது மாதிரி அவங்க நல்லா இருக்கிற மாதிரி, லவ் ப்ராப்ளம் காதலிப்பாங்க, ரொம்ப வருஷம் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, அவங்களும் வர்ற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் வரமாட்டாங்க, நல்லா இருக்க மாதிரி, அது மாதிரி பிரச்சனைகளும் நம்ம பண்ணியிருக்கோம். ஒற்றுமை இருக்கிற மாதிரி காதலிச்சவங்க கூட சக்ஸஸ் ஆகிற மாதிரி, அது மாதிரி பிரச்சனை கூட சக்ஸஸ் ஆகும். அப்புறம் வந்து இந்த நிம்மதி இருக்க குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவின்றது அவங்க ரொம்ப வருஷமாக நல்லா இருப்பாங்க, எதனாலன்னா குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது, சொல்கிறது சில பேருங்க தொழிலிலோ நம்ம இந்த பணம் தங்காமல் இருக்கும், பணம் நல்லா இருந்தது, இந்த வாழ்க்கைன்றது எது இருந்தாலும் பணம் இருக்கணும், பணம் சம்பாதிச்சா தான் ஒரு புருஷனுக்கு இருந்தாலும் ஒரு கணவனுக்கு இருந்தாலும் புருஷனும் பொண்டாட்டி இருந்தாலும் பணம் இல்லாமல் இருந்தால் எதுக்குமே இந்த உலகத்தில் முன்னேற முடியாது. சில பேர் கந்திஷ்ட்டு வரும், கந்திஷ்ட்டு எதனாலப்பா இவங்க நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக சம்பாதிக்கிறாங்க, எங்கே போனால் நல்லா இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கக்கூடாது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடாது அது கூட சில பேருங்க செய்வாங்க, சில கட்டுப்பாடுகள் கூட கட்டுவாங்க. அது மாதிரி பிரச்சனைகளும் நம்ம பண்ணியிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.